ஒரு அரசியல் கட்சிங்க என்ன செஞ்சுமா பாரு, இது 1.5 லட்சம் வரும் இந்த டாலரு. சரி எடுத்துகிட்டு போயிட்டானுவோ, டாலர் மட்டும் தான் கையில் இருந்திருக்கு. என்ன ஃபுல்லாக டைமண்ட் இதான் இல்லையா? அகையால் ஒரு கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்கு வந்து தப்பாக பேசப்படாது இல்லையா? என்ன அவன் அப்படி பண்ணான், இவன் எப்படி பண்ணான், நான் உனக்கு என்ன செய்ய முடியும் அதை மட்டும் செய்யும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ நல்லா வாழ்ந்தாக்கா நீ வாழுவ, இல்லை நீ வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எந்தம்மா பிஸ் ஆயிடுவ. நான் கொள்ளையடிச்சு கொண்டு போய் அது விடு, அது பிரச்சனை, அது உன்னோட பிரச்சனை, அது தேவையில்லாத விஷயம். எனக்கு இல்லை, மக்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் மக்களுக்கு தான் பேச வந்திருக்கேன், எனக்காக பேச வரல. என்ன இந்த டைவரை பார்த்துருக்கேன் நீனு, இந்த டைவரை பார்த்துருக்கேன் நீனு. நான் சைனா எடுத்துகிட்டு போயிட்டேங்க, டைவர் மட்டும் ரெண்டு மாட்டிக்கிட்டு இல்லையா? ஆமாம், என்ன இந்த டைமண்ட் மட்டும்தான், இந்த டாலர் மட்டும்தான் மாட்டிக்கிட்டு, ஓகேவா? செயின் எடுத்துகிட்டு போயிட்டானுவோ. இப்படி கொள்ளையாக போயிட்டுருக்க செயின் ஆக்கிறது என்ன தமிழ்நாட்டு கௌரவம். அது செயின் ஆக்கிறது என்ன பாலியல், அதாவது பெண்களை கற்பழிக்கிறது. இதுதான் இப்போ இருக்கிற நடக்கிற ஆட்சி. என்ன இப்போ நடக்கல, அது என்ன ஆட்சி சொல்லலை. இப்போ என்ன நடக்குதோ அந்த ஆட்சி தான் பெண்களை கற்பழிக்கிறது. அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணை வந்துட்டு ரேப் பண்ணி என்ன அவனை உள்ளே வச்சுருக்கீங்களா இல்லை வெளியே வச்சுக்கிங்களா? என்னங்கடா அது கல்லாட்டமாக விளையாடுறீங்க? இல்லை உள்ளே வெளியேவா? என்ன கேட்க மங்காத்தா விளையாட்டாது? மங்காத்தா விளையாடுறீங்க? லூசு பயிலுலா. இங்கே பாரு, ஜெனியூனாக இருக்கணும், ஆட்சி தான் ஜெனியூனாக இருக்கணும் முதலியா? ஆமாம், சும்மா போட்டுக்கிட்டு நான் யூனிவர்சிட்டியை. ஆனால் உங்கள் கதை என்ன தெரியுமா? அதாவது அப்பப்போ நடக்கும்போது ஒன்றும் மறந்துடுவாங்க. அதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இது அமினிஷியா பேஷண்ட் ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எதையுமா ஒன்று வந்தால் ஒன்று மறந்துடுறாங்க. ஜாய் சென்னை வரும்போது இதை மறந்துடுவாங்க, இன்னும் இது வரும்போது மறந்துடுவாங்க. ஆனால் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நான் எது எப்போ எடுக்கணும் அப்படி தான் எடுக்கணும் முதலியா? இப்போ என்ன ஆச்சு நடக்குது, அந்த யூனிவர்சிட்டி பிரச்சனை என்ன ஆச்சு? அது கண்ணும் காணல, காணும் பண்ணல, சும்மா போட்டுட்டு அவன் உள்ளே இருக்கானா இல்லையான்னு சொல்லி என்னங்கிறாது. ஒரு பித்தலாட்டமாக இருக்குது உங்கள் ஆட்சி. இந்த ஆட்சி என்ன நடந்துட்டுருக்கு? கொள்ளையடிக்க வேண்டியது, எதா பண்ண வேண்டியது, இன்னும் பண்ணுங்க. ஆனால் சாப்பாடு உடம்புல ஒட்டணும் இல்லையா? டாக்டர்கிட்ட காசு கொடுக்கணும். இதுதான் உண்மை, ஓகேவா? அகையில் நினச்சலன்னா பாவம்ப்பா, மக்கள் பாவம்ப்பா, ப்ளீஸ் நல்லா இருப்பீங்க. மக்களை, தமிழ்நாடு மக்களை வந்து ஏதாவது பண்ணணும் வைங்க. ஒரு பொண்ணு மேலே ஒருத்தம் கை வைக்கக்கூடாது. வச்சுன்னு வை, என்கவுண்டர் அவங்க பண்ண வேண்டாங்க, நம்ம பசங்க பண்ணுவானுவோம். ஆறு எனக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, பண்ணுவானுவோம். ஆனால் யார் எப்படி பண்ணான்னா என்கவுண்டர் பண்ண மாட்டாங்க, அவன் ஆணுறுப்பு அறுத்துவோம், அதுதான் கணக்கு, ஓகேவா? யார் எந்த பொண்ணை வந்துட்டு ரேப் பண்ணானோ அவனை பிடிச்சி ஆணுறுப்பு எடுத்துருவோம், அதுதான் மேட்ரு. இனிமேல் பார்த்துக்கிடுங்க. ஏதாவது பொண்ணுங்களுக்கு மேலே கை வச்சு ரேப் பண்ண அதை பண்ண சொன்ன வை மவனை, நீ எல்லாம் முதலமைச்சர் தலைவரை தப்பாக பேசுறது நினைக்காதீங்க. அவளை கொந்தளிக்குது. எல்லாம் என் பிள்ளைங்க தான், எல்லாம் பொண்ணுங்க தான் எனக்கு. ஆனால் என் பத்த பொண்ணுங்க செத்து போயிட்டாங்க. 2 பொண்ணு, ஒரு பொண்டாட்டி செத்து போயிட்டாங்க, 3 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன் நான். அதாவது எந்த பொண்ணு மேலே கை வச்சாலுமே அதுக்குண்டான ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம். உண்மையும் பார்த்துக்கிடுங்க, எந்த ஆட்சி வந்தாலும் சரி தான் பார்த்துக்கிடுங்க, ஓகேவா? என்னவே நீ என்னவே ஆட்சி நடத்துத இல்லை கேட்க? 5000 கோடிங்கிறான், 10,000 கோடிங்கிறான், வாங்கி சாப்பிடலாம். அதாவது டாஸ்மாக் மதுபான கடையில் இவ்வளோ கொள்ளையடிச்சு. ஐயோ வெக்கமா இல்லை உனக்கு? நான் கேட்குறேன், உனக்கு வெக்கப்பட்டெல்லாம் ஆட்சிக்கு நடத்த முடியுமா? அப்படி கேட்கல, வெக்கப்பட்டெல்லாம் ஆட்சி நடத்தக்கூடாது.
வெக்கப்படாமல் இருந்தால் தான் ஆட்சி நடத்த முடியும். வெக்கப்படாமலாம் ஆட்சிக்கே வரமாட்டான். எதுமா என்ன மாதிரி ராஜாக்களையாக இருக்கணும். எச்சக்கலைக்கு எச்சக்கலை ஆட்சி நடத்தி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லை உன்னை கொண்டுருவாங்க. இதான் உண்மை. பாய்.